ஓம் சாந்தி 5-10-2025 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 3-3-2007 மதுபன். ஹோலி பண்டிகை முன்னிட்டு பாப்தாதா வந்திருக்கிறார். ஆகையால அந்த ஹோலி பண்டிகைன்னா என்ன, உலகத்தில் அந்த ஹோலி பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்க, நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க, அந்த ஹோலி பண்டிகையினுடைய ஆன்மீக ரகசியங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை புரிய வச்சிருக்கிறார். ஏன்னா ஹோலி பண்டிகையில் முதல் நாள் எரிக்கிறாங்க, சாமி கும்பிடுவாங்க. அடுத்த நாள் கலர்ஸ் போடுவாங்க, அப்புறம் இனிப்புகள் கொடுப்பாங்க. இப்படி கொண்டாடுவாங்க. இதனுடைய ஞாபகார்த்தமாக அவங்க இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, அவங்க புரிஞ்சுக்காம கொண்டாடினாலும் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, பொருள் என்னன்றது பாபா அழகா புரிய வச்சிருக்கிறார். முரளியின் தலைப்பு பரமாத்மா சங்கத்தில் ஞானத்தின் வண்ணம், குணங்கள் மற்றும் சக்திகளின் வண்ணங்களை பூசுவதுதான் உண்மையான ஹோலி கொண்டாடுவதாகும். இன்று பாப்தாதா தன்னுடைய மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் மிகவும் தூய்மையான குழந்தைகளுடன் ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறார். உலகத்தினரோ எந்த ஒரு பண்டிகையையும் வெறுமனே கொண்டாடுகிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் கொண்டாட மட்டும் செய்வதில்லை, கொண்டாடுவது என்றால் ஆகுவது. அவங்களும் கொண்டாடுறாங்க, நாமளும் கொண்டாடுறோம். அவங்க கொண்டாட மட்டும் செய்கிறாங்க, நாம் கொண்டாட மட்டும் செய்யல, கொண்டாடியே நம்ம தந்தைக்கு சமமாக ஆயிடுவோம். ஆகையால் கொண்டாடுவது என்றால் ஆகுவது அப்படின்றார். அதாவது ஹோலி அப்படின்னா ஹிந்தியில் ஹோலி பண்டிகை, இங்கிலீஷில் தூய்மை. இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு நீங்கள் தூய்மை ஆயிடுறீங்க. அதனால் கொண்டாடுவது என்றால் ஆகுவது. ஆக நீங்கள் ஹோலி, அதாவது தூய்மையான ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் அனைவரும் எப்படிப்பட்ட ஆத்மாக்கள்? ஹோலி, அதாவது மகான் தூய்மையான ஆத்மாக்கள். உலகத்தின் மனிதர்களோ ஷரீரத்திற்கு ஸ்தூல வண்ணங்களை பூசுகிறார்கள். ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்மாவிற்கு எந்த வண்ணத்தை பூசுகிறீர்கள்? அனைத்தையும் விட நல்லதிலும் நல்ல வண்ணம் எது, அழியாத வண்ணம் எது, அதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அனைவரும் பரமாத்மா சங்கத்தின் வண்ணத்தை ஆத்மாவுக்கு பூசுகிறீர்கள். அதன் மூலம் ஆத்மா தூய்மையின் வண்ணத்தில் வண்ணமயம் ஆகிவிட்டது. அதாவது ஹிந்தியில் சங்கக்கா ரங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம யாருடைய சகவாசத்தில் இருப்போமோ அவங்களுடைய கலர்ஸ், அதாவது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், சுபாவம் எல்லாம் நமக்கு தானாகவே வந்துடும். அப்போ பரமாத்மா சங்கத்தில் இருந்தோன்னா பரமாத்மாவுடைய வண்ணங்கள், அவருடைய குணங்கள், சக்திகள் நமக்கு வந்துடும். அதுலேயும் அந்த தூய்மையின் வண்ணத்தில் வண்ணமயமாக நீங்கள் மாறிடுறீங்க அப்படின்றார். இந்த பரமாத்மா சங்கத்தின் வண்ணம் எவ்வளவு மகானானதாக மற்றும் சகஜமானதாக இருக்கிறது. ஆகையால் பரமாத்மா சங்கத்தின் மகத்துவம் இப்போது வரையிலும், அதாவது கடைசியிலும் கூட சத் சங்கத்தின் மகத்துவம் இருக்கிறது. சத் சங்கம் என்பதின் அர்த்தமே பரமாத்மா சங்கத்தில் இருப்பது. இது அனைத்தையும் விட சகஜமானதாக, உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கிறது. அதாவது பரமாத்மாவுடைய சங்கத்தின் வண்ணத்தில் இருந்து நம்ம மகான் தூய்மையான ஆத்மா ஆகணும்னு அதில் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி அப்படின்றார். அப்போ நம்ம அவ்வளவு உயர்ந்த ஆத்மாவாக ஆக்குகிறது அப்படின்னா அப்படிப்பட்ட சங்கத்தில் இருப்பது கஷ்டமா என்ன? மேலும் இந்த சங்கத்தின் வண்ணத்தில் இருப்பதின் மூலம் எப்படி பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரோ, அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும்
உயர்ந்ததிலும் உயர்ந்த தூய்மையான மகான் ஆத்மாக்களாக, பூஜைக்குரிய ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். இந்த அழியாத சங்கத்தின் வண்ணம் பிடித்திருக்கிறதல்லவா? உலகத்தினர் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். பரமாத்மா சங்கத்தை விடுங்கள், வெறும் நினைவு செய்வதிலும் கூட எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். நினைப்பதற்கு கூட அவங்க உழைக்கிறாங்க. பரமாத்மா சங்கத்தில் இருப்பதை விட்டுடுங்க, அவங்களால நிரந்தரமாக நினைக்க கூட முடியாது. ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டீர்கள், உளமாற மேரா பாபா என்று சொன்னீர்கள். பாபாவும் மேரே பச்சே, அதாவது என்னுடைய குழந்தைகளே என்று சொன்னார். உடனே வண்ணம் பூசப்பட்டு விட்டது. பாபா எந்த வண்ணத்தை பூசினார்? ஞானத்தின் வண்ணத்தை பூசினார், குணங்களின் வண்ணத்தை பூசினார், சக்திகளின் வண்ணத்தை பூசினார். அந்த வண்ணத்தினால் நீங்களோ தேவதையாகிவிட்டீர்கள். இப்போது கலியுக கடைசி வரையிலும் கூட உங்களுடைய தூய்மையான சித்திரங்கள் தேவாத்மாக்களின் ரூபத்தில் பூஜிக்கப்படுகிறது. தூய்மையான ஆத்மாக்களாக நிறைய பேர் ஆகிறார்கள், மகான் ஆத்மாக்களாக நிறைய பேர் ஆகிறார்கள், தர்மாத்மாக்களாக நிறைய பேர் ஆகிறார்கள். ஆனால் உங்களுடைய தூய்மை தன்மை தேவாத்மாக்களின் ரூபத்தில் ஆத்மாவும் தூய்மையாகிறது, மேலும் ஆத்மாவின் கூடவே ஷரீரமும் தூய்மையாகிறது. அதாவது உலகத்தில் நிறைய பேர் மகான் ஆத்மாக்களாக ஆகிறாங்க, நிறைய பேர் தர்மாத்மாக்களாக ஆகிறாங்க, தூய்மையான ஆத்மாக்களாக ஆகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுடைய ஆத்மா தூய்மையாக இருக்குது, ஆனால் ஷரீரம் விகாரத்தின் மூலமாக கிடைச்சிருக்கும். ஷரீரம் தூய்மையானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய தூய்மை தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா, தேவாத்மாக்களின் ரூபத்தில் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், ஆத்மாவின் கூடவே ஷரீரமும் தூய்மையாக இருக்கும். அதுதான் உங்களுடைய தூய்மை தன்மையின் ஸ்பெஷாலிட்டி அப்படின்றார். இவ்வளவு உயர்ந்த தூய்மை தன்மை எப்படி வந்தது? வெறுமனே சங்கத்தின் வண்ணத்தினால் உருவானது. உங்களுக்குள்ள எப்படி வந்தது அந்த தூய்மை தன்மை அப்படின்னு கேட்குறார். அதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படலை. பாபா சங்கத்தில் இருந்தீங்க, அந்த சங்கத்தின் வண்ணம் தூய்மை உங்களுக்குள்ள வந்துடுச்சு. ஒருவேளை குழந்தைகளாகிய உங்களிடம் யாராவது பரமாத்மா எங்கே வசிக்கிறார் என்று கேட்டால், பரந்தாமத்திலோ இருக்கவே இருக்கிறார், ஆனால் இப்போது சங்கம யுகத்தில் எங்களுடன் இருக்கிறார் என்று நீங்கள் அனைவரும் பெருமிதத்துடன் சொல்கிறீர்கள். பரமாத்மா உங்களோடு எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? பரமாத்மாவுக்கு இப்போது தூய்மையான ஆத்மாக்களாகிய எங்களுடைய இதய சிம்ஹாசனம்தான் பிடித்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள். அப்படித்தானே சொல்கிறீர்கள்? உங்களுடைய உள்ளத்தில் பாபா இருக்கிறார், நீங்கள் பாபாவின் உள்ளத்தில் இருக்கிறீர்கள். நம்முடைய உள்ளத்துல பாபா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா பாபா பாருங்க, நீங்கள் பாபாவின் உள்ளத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இது எவ்வளோ பெரிய விஷயம். சரி, யார் இருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். இருக்கிறீர்களா? அனைவரும் கை உயர்த்தினார்கள். நல்லது, மிகவும் நல்லது. பரமாத்மாவுக்கு என்னுடைய உள்ளத்தை தவிர வேறு எதுவும் பிடிக்காது என்று பெருமிதத்தோடு சொல்கிறீர்கள். ஏனென்றால் இணைந்தே இருக்கிறீர்கள் அல்லவா? கம்பைண்டாக இருக்கிறீர்களா? நிறைய குழந்தைகள் கம்பைண்டாக, அதாவது இணைந்திருப்பதாக சொன்னாலும் கூட சதா பாபாவின் துணையின் லாபத்தை எடுத்துக்கொள்வதில்லை. பாபா கூடவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே பாபா இருக்கிறார் அப்படின்னா அந்த துணையின் லாபத்தை எடுத்துக்கணும் இல்லையா? யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா?
நமக்கு ரொம்ப வேண்டியவங்க யாராவது உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறாங்க, அரசியல்ல இருக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவர் பதவியில இருக்கும் போதே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அடைஞ்சிடுங்க. அவரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல சங்கம யுகத்துல மட்டும் தான் பாபா நம்முடன் கம்பைன்டாக இருக்கிறார். ஆகையால அவருடைய அந்த கம்பெனியை நீங்க யூஸ் பண்ணுங்க. லாபத்தை எடுத்துக்கோங்க அப்படின்றார். அந்த துணையின் லாபத்தை பயன்படுத்திக்கோங்க. கம்பைன்டாகவும் ஆக்கிக்கொள்வீர்கள், அது உறுதி. மேரா பாபா என்று சொன்னீர்கள், துணைவராக ஆக்கிக் கொண்டீர்கள். ஆனால் ஒவ்வொரு நேரமும் அந்த துணையின் அனுபவம் செய்ய வேண்டும். இதில் வித்தியாசம் வந்துவிடுகிறது. இதில் வரிசை கிரமமாக தான் லாபத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதை பாப்தாதா பார்க்கிறார். அதற்கு காரணம் என்ன? நீங்கள் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். பாப்தாதா இதற்கு முன்பும் கூறியிருக்கிறார், ஒருவேளை மனதில் ராவணனின் ஏதாவது பழைய ஆஸ்தி பழைய சம்ஸ்காரத்தின் ரூபத்தில் மீதம் இருந்து விட்டிருக்கிறது என்றால், அதாவது ராவணனின் பொருள் அது மாற்றான் பொருள் ஆகிவிடுகிறதல்லவா? பொதுவாக வேறொருவரின் பொருள் ஒருபோதும் தன்னிடம் வைத்து கொள்ளப்படுவதில்லை, அது வெளியேற்றப்பட்டு விடுகிறது. ஆனால் பாப்தாதா பார்த்திருக்கிறார், ஆன்மீக உரையாடலில் கேட்கவும் செய்கிறார். குழந்தைகள் என்ன சொல்கிறார்கள்? பாபா, நான் என்ன செய்வது? என்னுடைய சம்ஸ்காரமே அதுபோல் இருக்கிறது என்கிறார்கள். அதற்கு பாபா, என்னுடைய சம்ஸ்காரம் என்று சொல்கிறீர்களே, அதென்ன உங்களுடையதா? இதுபோல் சொல்வது சரியா? என்னுடைய பழைய சம்ஸ்காரம், என்னுடைய சுபாவம் என்கிறீர்களே, இது சரியா? திரும்ப கேட்கிறார், சரியா? இது சரி என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். யாரும் கை உயர்த்தவில்லை. பிறகு ஏன் சொல்கிறீர்கள்? தவறுதலாக சொல்லிவிடுகிறீர்களா? எப்போது மர்ஜீவா ஆகிவிட்டீர்களோ, அதாவது இறந்து வாழ்பவராக ஆகிவிட்டீர்களோ, அப்போது உங்களுடைய சர்நேம், அதாவது துணை பெயர் என்ன? பழைய ஜென்மத்தின் சர்நேமா அல்லது பிகேயின் சர்நேமா? தன்னுடைய சர்நேம், அதாவது துணை பெயர் என்று எதை எழுதுகிறீர்கள்? பிகேயா அல்லது இன்னார் இன்னார் என்றா? எப்போது மர்ஜீவா ஆகிவிட்டீர்களோ, அதாவது இறந்து வாழ்பவராக ஆகிவிட்டீர்களோ, அப்போது பழைய சம்ஸ்காரம் எப்படி என்னுடைய சம்ஸ்காரமாகும்? என்னுடைய சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க தான் இறந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ போன ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரம் எப்படி உங்களுடைய சம்ஸ்காரமோ? என்னுடைய சம்ஸ்காரம் சொல்றீங்களா, அது எப்படி உங்களுடையது ஆகும் அப்படின்னு கேட்கிறார். இந்த பழைய சம்ஸ்காரம் மாற்றான் சம்ஸ்காரம் ஆகிறது, என்னுடையது இல்லை அல்லவா? ஆக இந்த ஹோலியில் எதையாவது எரிப்பீர்கள் அல்லவா? அதாவது ஹோலி பண்டிகையில் அவங்க முதல் நாள் எரிக்கிறாங்க, வைக்கோல் எல்லாம் வச்சு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவாங்க. அது போல பாபா சொல்லிட்டு இருக்கிறார், ஹோலியில எரிப்பாங்க, அது போல நீங்களும் இங்கே எதையாவது எரிக்கணும் அப்படின்றார். ஹோலி என்றால் எரிக்கவும் செய்கிறார்கள் மற்றும் வண்ணங்களையும் பூசுகிறார்கள். ஆக நீங்கள் அனைவரும் இந்த ஹோலியில் எதை எரிக்கப் போகிறீர்கள்? என்னுடைய சம்ஸ்காரம் என்பதை உங்களுடைய பிராமண வாழ்க்கையின் அகராதியிலிருந்து எடுத்து விடுங்கள், அதாவது நீக்கிவிடுங்கள். வாழ்க்கையும் ஒரு அகராதியாக இருக்கிறதல்லவா? ஆக இப்போது ஒருபோதும் இதை கனவில் கூட யோசிக்க கூடாது. எண்ணத்தின் விஷயத்தை விடுங்கள். ஆனால் பழைய சம்ஸ்காரத்தை என்னுடைய சம்ஸ்காரம் என்று இப்படி கனவிலும் கூட நினைக்க கூடாது. இதுதான் எரிப்பது. இதை நீங்க செய்துட்டீங்கன்னா பண்டிகையை கொண்டாடின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போது எது பாபாவின் சம்ஸ்காரமோ அதுதான் உங்களுடைய சம்ஸ்காரம்.
எரிச்சிட்டிங்கன்னா பாபாவுடைய கலர்ஸ் வந்து உங்கள் மீது பூசப்படும். அப்போ நீங்கள் தேவதை ஆயிடுவீங்க, மகான் ஆயிடுவீங்க, மகான் தூய்மையான ஆத்மாவாக ஆயிடுவீங்க. எங்களுடைய லட்சியம் பாப் சமான் ஆக வேண்டும் என்பதுதான் என்று அனைவரும் சொல்கிறீர்கள் அல்லவா? அப்படியென்றால் அனைவரும் மனதில் திட சங்கல்பத்தின் இந்த உறுதிமொழியை தனக்குத்தானே எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? தவறுதலாக கூட என்னுடையது என்று சொல்லக்கூடாது. அதாவது உலகத்திலையும் பொதுவாக சொல்லுவாங்க, என்னுடையவங்க என்னுடையவங்கன்னு சொல்லாதீங்க, யாரும் உங்களுடையவங்க இல்லை. உங்க குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க உங்க மூலமாக இந்த உலகத்துக்கு வந்தவங்க, உங்களுடையவங்க இல்லை, உங்களுக்கு யாரும் இங்க சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல பாபா வந்து அந்த பழைய சம்ஸ்காரத்தை என்னுடையதுன்னு சொல்லாதீங்க, நீங்க மறுபிறவி எடுத்துட்டீங்க, இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, போன ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரத்தை எப்படி என்னுடையது நீங்க சொல்லலாம்? உங்களுடைய அகராதியில என்னுடைய சம்ஸ்காரம், அந்த என்னுடையதுன்றது இருக்கவே கூடாதுன்றார். அதுல தவறுதலாக கூட நீங்க சொல்லக்கூடாது. என்னுடையது என்னுடையது என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அப்போது இந்த பழைய சம்ஸ்காரம் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்கிறது. அதாவது அந்த வாய்ப்பை வந்து அது பயன்படுத்திக்கிறது. இவங்க தான் சொல்றாங்களே என்னுடையதுன்னு சொல்லி, நாம ஏன் போகணும்? சரி இங்கே இருந்துட்டு நம்ம ஆட்டத்தை காட்டலாம் அப்படின்னு அதுவும் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குது. அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துகிறது. எப்போது என்னுடையது என்று சொல்கிறீர்களோ அப்போது உட்கார்ந்து விடுகிறது, வெளியேறுவதில்லை. பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார்? அதை தெரிந்திருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்டும் இருக்கிறீர்கள். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பூர்வ மத்தியின் சிம்ஹாசனத்தில் அமரக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தையாக, அடிமை குழந்தையாக அல்ல, ராஜா குழந்தையாக, அதாவது கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர், மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்வரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது நான் எப்படி உங்களை பார்க்குறேனோ அதுபோல் நீங்களும் அந்த பார்வையில் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறார். நான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே பூர்வ மத்திய சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தையாக பார்க்குறேன். அடிமையாக இல்லை, ராஜா குழந்தையாக பார்க்குறேன். அதாவது ராஜா குழந்தை அப்படின்னாலே அங்கே என்னென்ன இருக்கணும்? ஒரு ராஜா அப்படின்னா கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கணும், ஆட்சி செய்யும் சக்தி இருக்கணும், அனைத்து சக்திகளும் இருக்கணும். அது போல நான் பார்க்குறவங்கள நீங்களும் அது போல பார்த்துக்கோங்க அப்படின்றார். நீங்கள் ராஜ்ய அதிகாரி தானே, அடிமை இல்லை தானே? நீங்கள் அனைவரும் அடிமையாக இருக்கும் ஆத்மாக்களை அதிகாரியாக ஆக்கக்கூடியவர்கள் தானே? நீங்கள் ஆத்மாக்கள் மீது இரக்கம் மனமுடையவராகி அவர்களையும் அடிமைத்தனத்திலிருந்து அதிகாரியாக ஆக்குபவர்கள். ஆக நீங்கள் அனைவரும் ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள் அல்லவா? அனைவரும் ஸ்நேகம் என்ற விமானத்தின் மூலம் வந்து சேர்ந்து விட்டீர்கள். பாப் தாதாவுக்கும் இந்த குஷி இருக்கிறது. அதாவது ஒரு லௌகீக தந்தைக்கும் இது போல தானே இருக்கும். ஏதாவது ஒரு விசேஷமான நாள் அப்போ வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளோ குஷி இருக்கும். அது போல பாப் தாதா சொல்லிட்டு இருக்கிறார். அனைவரிடமும் விமானம் இருக்கிறதல்லவா? பாப் தாதா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் பிறவி எடுத்த உடனே மனம் என்ற விமானத்தை பரிசாக கொடுத்து விட்டார். ஆக அனைவரிடமும் மனம் என்ற விமானம் இருக்கிறதா? விமானத்தில் பெட்ரோல் சரியாக இருக்கிறதா? ஏன் கேட்கிறார் பாபானா, விமானத்திற்கு சாதாரண பெட்ரோல் பயன்படாது. விமானத்திற்கு டபுள் ரிஃபைன்டு பெட்ரோல் தான் யூஸ் பண்ணணும், நல்ல பெட்ரோல் தான் யூஸ் பண்ணணும். அதுபோல உங்க மனம் போகணும் பரந்தாமத்திற்கு, பாபாவை சந்திக்க போகணும் அப்படின்னா, ஃப்ளை பண்ணணும்னா
பெட்ரோல் சரியாக இருக்கணும் அப்படின்றார். ஆகையால இருக்கான்னு கேட்குறார். கலப்பட பெட்ரோல் இருந்ததுன்னா மேலே போகாது. இந்த உலகத்தினுடைய சிந்தனைகள்லேயே இருக்கும். ரெக்கை சரியாக இருக்கிறதா? ஸ்டார்ட் செய்வதற்கான ஆதாரம் சரியாக இருக்கிறதா? செக் செய்கிறீர்களா? அப்படிப்பட்ட விமானம் அது 3 உலகங்களுக்கும் ஒரு வினாடியில் செல்லக்கூடியதாக இருக்கிறது. தைரியம் மற்றும் ஊக்க உற்சாகத்தின் 2 ரெக்கைகளும் யதார்த்தமாக இருக்கிறது என்றால் ஒரு நொடியில் ஸ்டார்ட் ஆகிவிடும். ஸ்டார்ட் செய்வதற்கான சாவி எது? மேரா பாபா. இதுதான் சாவி. ஸோ மேரா பாபா என்று சொன்னால் மனம் எங்கே சென்று சேர விரும்புகிறதோ அங்கே சென்று சேர முடியும். 2 ரெக்கைகளும் சரியாக இருக்க வேண்டும். தைரியத்தை ஒருபோதும் விடக்கூடாது. ஏன்? பாப்தாதாவின் உறுதிமொழி வரதானம் இதுதான். அதாவது தைரியத்தின் 1 அடி உங்களுடையது, மேலும் 1000 அடி உதவி பாபாவினுடையது. எப்படிப்பட்ட கடுமையான சம்ஸ்காரமாக இருந்தாலும் சரி, தைரியத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள். காரணம், சர்வசக்திவான் பாபா உதவியாளராக இருக்கிறார், இணைந்தே இருக்கிறார், சதா ஆஜராகி இருக்கிறார். நீங்கள் தைரியமாக சர்வசக்திவான் கம்பைண்டாக இருக்கும் பாபாவின் மீது அதிகாரம் வையுங்கள். அதாவது உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அதிகாரமாக என்ன வேணுமோ உரிமையாக எடுத்துக்கோங்க. தைரியமாக கம்பைண்டாக கூட இருக்கக்கூடிய சர்வசக்திவான் தந்தையிடம் இருந்து ஹெல்ப் கேளுங்க. அவர் ஆஜராகி இருக்கிறார், உதவி செய்யறதுக்காகவே இருக்கிறார், என்னை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றார். ஆகையால இந்த விஷயத்துல உறுதியாக இருங்க அப்படின்றார். நடந்தே ஆக வேண்டும். அப்படின்னா ஒவ்வொரு கல்பமும் சங்கம யுகத்துல அவர் இப்படி உதவி செய்திருக்கிறார், நீங்களும் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. ஆகையில இந்த கல்பமும் அது நடந்தே தீரும். எனவே பாபா என்னுடையவர், நான் பாபாவினுடையவன், இந்த தைரியத்தை மறக்காதீர்கள். அப்போது என்ன ஆகுமோ, எப்படி செய்வேனோ என்ற சங்கல்பம் என்ன எழுகிறதோ அந்த எப்படி என்ற சொல் மாறி இப்படி என்று ஆகிவிடும். எப்படி செய்வேன், என்ன செய்வேன் என்று அப்படி இல்லை, அப்படி நடந்தே தீரும். அதாவது அப்படி நடந்தே இருக்கிறது, அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. மற்றபடி செய்து கொண்டுதான் இருக்கிறோம், நடக்கும், நடக்கத்தானே வேண்டும், பாபாவோ உதவி செய்வார் அல்லவா என்று யோசிக்காதீர்கள். நடந்தே தீரும். திடமான நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கு உதவி செய்வதற்காக பாபா கட்டுப்பட்டு இருக்கிறார். ரூபத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி விடுகிறீர்கள். பாபாவின் மீது உரிமை வைக்கிறீர்கள், ஆனால் ரூபத்தை மாற்றி விடுகிறீர்கள். பாபா, நீங்கள் உதவி செய்வீர்கள் தானே, நீங்களோ கட்டுப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? இப்படி அல்லவா அல்லவா என்ற சொல்லை பயன்படுத்துகிறீர்கள். அதாவது பாபா நீங்க செய்வீங்க தானே, நீங்க கட்டுப்பட்டிருக்கிறீங்க தானே, இப்படியெல்லாம் கேட்குறோன்னாலே சந்தேகம் இருக்குன்னு தானே அர்த்தம், டவுட் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால பாபா சொல்ற, நான் கண்டிப்பா செய்வேன், உரிமையா செய்யுங்கன்னு சொல்லுங்க. செய்வீங்களான்னு ஏன் கேட்குறீங்க? இந்த அல்லவா அல்லவா என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்றார். நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறவி எடுத்ததுமே நெற்றியில் வெற்றி திலகத்தை இட்டிருக்கிறார். எனவே திடத்தன்மையை உங்களுடைய தீவிர முயற்சியின் சாவியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். திட்டங்களை மிக நன்றாகவே உருவாக்குகிறீர்கள். பாப்தாதா எப்போது ஆன்மீக உரையாடலை கேட்கிறாரோ அப்போது மிகவும் தைரியமாக ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள். மிக பெரிய சக்திசாலியான திட்டங்களையும் உருவாக்குகிறீர்கள்.
ஆனால் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது தெளிவான புத்தியுடையவர்களாக செய்வதில்லை. பிளான்ஸ் பண்றீங்க, ஆனா பிளெயின் புத்தியில செய்யறதில்ல அப்படின்றார். அதாவது செய்து கொண்டுதான் இருக்கிறோம், ஆகத்தான் வேண்டும் என்று எண்ணத்தில் கலப்படமாகி விடுகிறது. செஞ்சுட்டு தானே இருக்கிறோம், மாறிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த திடத்தன்மையில மிக்ஸ் ஆயிடுது அப்படின்றார். மற்ற விஷயங்கள் மிக்ஸ் ஆயிடுறது. இப்படி சுய நம்பிக்கையில் உறுதி இல்லாமல் இருக்கிறீர்கள். அதாவது வீணான எண்ணங்களை மிக்ஸ் செய்து விடுகிறீர்கள். வீணெண்ணங்களை மிக்ஸ் பண்ணிடுறீங்க, அப்போ திடத்தன்மை குறைஞ்சிடுறது அப்படின்றார். இப்போது சமயத்தின் அனுசாரம் பிளெயின் புத்தியுடையவராகி, அதாவது தெளிவான புத்தியுடையவராகி சங்கல்பத்தை சாகார ரூபத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னா பிராக்டிக்கல்ல கொண்டு வாங்க. கொஞ்சம் கூட பலவீனமான எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் இப்போது ஒரு தடவை மட்டும் செய்து கொண்டிருக்கவில்லை, அநேக தடவை செய்ததையே தான் இப்போது ரிப்பீட் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். கல்ப கல்பமாக எத்தனை முறை வெற்றியாளனாக ஆகி இருக்கிறேன் என்று நினைத்து பாருங்கள். நாம் அநேக முறையின் வெற்றியாளர்கள். வெற்றி என்பது அநேக கல்பங்களின் பிறப்புரிமையாகும். இந்த உரிமையின் மூலம் நிச்சய புத்தியுடையவராகி உறுதித்தன்மையின் சாவியை போடுங்கள். வெற்றி பிராமண ஆத்மாக்களாகிய உங்களைத் தவிர வேறெங்கே போகும்? வெற்றி பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய பிறப்புரிமையாக கழுத்தின் மாலையாக இருக்கிறது. போதை இருக்கிறதல்லவா? நடக்குமோ நடக்காதோ என்பதில்லை, நடந்தே தீரும். அந்த அளவிற்கு நிச்சய புத்தியுடையவராகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிச்சய புத்தியுடைய ஆத்மாக்கள் வெற்றி நிச்சயம் என்ற இதே போதையில் இருங்கள். கிடைக்குமோ கிடைக்காதோ அல்ல, இருக்கவே இருக்கிறது. வெற்றியாளராக இருந்தோம், இருக்கிறோம், இருப்போம். இதே போதையில் இருங்கள். ஆக அப்படிப்பட்ட நடந்தே இருக்கிறது என்ற எண்ணம் உடையவர்கள் அல்லவா? அதாவது இங்க பாபா அந்த ஹோலி என்ற வார்த்தையை ஸ்பிளிட் பண்ணி சொல்றார். ஹோலி, அது நடந்தே இருக்கு, அதை பற்றி நீங்க யோசிக்க வேண்டாம். நடக்குமோ நடக்காதோன்னு இல்லை, ஹோலி அப்படின்னு நடந்துடுச்சு, நடந்தே இருக்கு. நீங்க சம்ஸ்காரத்தையும் மாத்திப்பீங்க, தேவதையாகவும் மாறுவீங்க. அது ஆல்ரெடி நடந்திருக்கு, இப்போவும் நடக்கும். ஹோலியஸ்டாகவோ இருக்கவே இருக்கிறீர்கள். ஆக ஞானத்தின் வண்ணத்தினுடைய ஹோலியை பாப்தாதாவுடன் விளையாடி விட்டீர்கள். இப்போது வேற என்ன விளையாடுவீர்கள்? அதாவது பாபாவோடு நீங்க ஹோலி கொண்டாடிட்டீங்க, ஹோலியஸ்ட் ஆயிட்டீங்க, மிகவும் தூய்மையானவர்கள் ஆயிட்டீங்க. ஞானத்தின் வண்ணத்தினுடைய ஹோலியை பாப்தாதாவோடு விளையாடிட்டீங்க. இப்போ ஸ்தூலத்துல கலர் போடணுமா, அந்த ஹோலி கொண்டாடணுமா, வேறு என்ன விரும்புறீங்க, வேற என்ன விளையாடுவீங்க அப்படின்றார். பாப்தாதா பார்த்தார், பெரும்பாலும் அனைவருக்கும் இதை செய்வோம், அதை செய்வோம், இது ஆகிவிடும் என்ற ஊக்கம் உற்சாகம் மிகவும் நன்றாக இருக்கிறது. பாப்தாதாவும் மிகவும் குஷி அடைகிறார். ஆனால் இந்த ஊக்கம் உற்சாகம் சதா வெளிப்படையாக இருக்க வேண்டும். சில நேரம் உள்ளடங்கி விடுகிறது, சில நேரம் வெளிப்பட்டு விடுகிறது. அதாவது சில நேரத்துல எமர்ஜ் ரூபத்துல இருக்கு, சில நேரத்துல இருக்கு, ஆனா மெர்ஜா இருக்கு, உள்ள இருக்கும். அதுக்காக அது போல இருக்கக்கூடாது அப்படின்றார். உள்ளடங்கி இருக்கக்கூடாது, வெளிப்படையாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் முழு சங்கம யுகமும் உங்களுடைய உற்சவம்தான். அவர்களோ எப்போதாவது தான் உற்சவம் கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அதிக நேரம் டென்ஷனிலேயே இருக்கிறார்கள் அல்லவா?
ஆகையால் உற்சாகத்தில் ஆடலாம், பாடலாம், உண்ணலாம், அப்போது மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உங்களிடமோ ஒவ்வொரு வினாடியும் ஆடுவதும் பாடுவதும் இருக்கவே இருக்கிறது. நீங்கள் சதா மனதிற்குள் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? அல்லது அப்படி இல்லையா? நடனமாடுகிறீர்கள். குஷியில் நடனமாட வருகிறதா? நடனமாட வருகிறதா? யாருக்கு வருகிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நடனமாட வருகிறது. நல்லது. வருகிறது என்றால் வாழ்த்துக்கள். ஆக சதா நடனமாடிக்கொண்டே இருக்கிறீர்களா? அல்லது எப்போதாவது தான் ஆடுகிறீர்களா? பாப் தாதா இந்த ஆண்டிற்கான ஹோம்வொர்க் கொடுத்திருந்தார். 2 வார்த்தைகளை ஒருபோதும் யோசிக்க கூடாது. அதாவது சம்டைம்ஸ் சம்திங். அதாவது சில நேரங்களில், சில விஷயங்களில் இந்த 2 வார்த்தைகள் இருக்கக்கூடாது என்று ஹோம்வொர்க் கொடுத்திருந்தார். அதாவது நம்ம எப்பவுமே என்ன சொல்வோம்? இப்படி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்டா, சதா கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறீங்களா? சதா குஷியில நடனம் ஆடக்கூடியவர்களாக இருக்கீங்களா? அப்படின்னா என்ன சொல்வோம்? இருக்கிறோம், நடனம் ஆடுறோம். ஆனால் சில நேரங்களில் அப்படின்னு இழுக்கிறோம். எப்பவுமே சதா திருப்தியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இருக்கிறோம். ஆனால் சில விஷயங்களில் அப்படின்னு இழுக்கிறோம் இல்லையா? அதுக்கு பாபா ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். நான் ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். இந்த மாதிரி சில நேரங்களில் அப்படின்னு சொல்லக்கூடாது, சில விஷயங்களில் அப்படின்னு சொல்லக்கூடாது. முயற்சி செய்யணும், சதா இருக்கணும் அப்படின்னு ஹோம்வொர்க் கொடுத்திருந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறார். அதை செய்தீர்களா? அல்லது இப்போதும் சம்டைம் என்று இருக்கிறதா? சம்டைம்ஸ் சம்திங் முடிந்து போக வேண்டும். அந்த சில நேரங்களில், சில விஷயங்களில் இது முடிந்து போக வேண்டும் அப்படின்றார். இந்த நடனம் ஆடுவதில் களைப்படைவதற்கான விஷயமே இல்லை. அதனால எப்பவுமே டான்ஸ் குஷியில ஆடிட்டே இருங்க. படுக்கையில் சாய்ந்து கொண்டிருந்தாலும் சரி, வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, நடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, அமர்ந்திருந்தாலும் சரி, குஷியின் நடனத்தையோ ஆட முடியும். மேலும் பாபாவின் பிராப்திகளின் பாடலையும் நீங்கள் பாட முடியும். பாடலும் கூட பாட வருகிறதல்லவா? இந்த பாடலை பாடவோ அனைவருக்கும் வருகிறது. வாயினால் பாட சிலருக்கு வரும், சிலருக்கு வராது. ஆனால் பாபாவின் பிராப்திகளின், பாபாவின் குணங்களின் பாடலோ அனைவருக்கும் வரும் அல்லவா? ஆக ஒவ்வொரு நாளும் உற்சவம், ஒவ்வொரு நொடியும் உற்சவம். மேலும் சதா நடனமாடுங்கள், பாடுங்கள். மற்றபடி வேறு வேலை எதுவும் கொடுக்கவில்லை. இந்த 2 வேலைதான் அல்லவா? ஆடுங்கள், பாடுங்கள். எவ்வளோ ஈஸியான ஹோம்வொர்க். குஷியில டான்ஸ் ஆடிட்டே இருக்கணும். பாபாவுடைய பிராப்திகளின் பாடலை பாடிட்டே இருக்கணும். ஆக என்ஜாய் பண்ணுங்கள். ஆடுங்கள், பாடுங்கள். அவ்வளவுதான். நல்லது. ஹோலி அப்படின்னாலே ஆடுவாங்க, பாடுவாங்க. அந்த கான்டெக்ட்ல பாபா சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உற்சவம் தான். அவங்க வருஷத்துல ஒரு நாள் ஹோலி கொண்டாடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. ஆனா நீங்க தினமும் ஞானம் கேட்குறீங்க, பாபாவுடைய சங்கத்தின் வண்ணத்துல இருக்கிறீங்க, பாபாவிடமிருந்து பிராப்திகள் அடைகிறீங்க. ஆகையில உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உற்சவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சரி, இப்போது வண்ணங்களின் ஹோலியும் கொண்டாடுவீர்களா? நல்லது. பாபாவே அந்த பீச்சாங்குழல் வச்சு எல்லார் மேலேயும் அந்த கலர்ஸ் ஸ்தூலத்துல கூட அந்த கலர்ஸ் போடுவார். உங்களை தான் பக்தர்கள் காப்பி செய்வார்கள் அல்லவா? நீங்கள் பகவானோடு ஹோலி கொண்டாடுகிறீர்கள் என்றால் பக்தர்களும் தேவதைகளாகிய உங்களில் யாருடனாவது விளையாடிக் கொண்டே இருப்பார்கள். இன்று அநேக குழந்தைகளின் இமெயில்களும் கூட வந்திருக்கிறது.
என்னென்ன சாதனங்கள் இருக்கிறதோ அவற்றின் மூலம் ஹோலியின் வாழ்த்துக்களை அனுப்பியிருக்கிறார்கள். பாப்தாதாவிடமோ அனைவரும் சங்கல்பம் செய்கிறார்கள் அல்லவா, அப்போதே வந்து சேர்ந்து விடுகிறது. நீங்க அனுப்பி அது வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களே, அப்போவே அந்த எண்ணம் என்ன ரீச் ஆகுது அப்படின்றார். நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் விசேஷமாக நினைவு செய்கிறார்கள் மற்றும் செய்திருக்கிறார்கள். பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பதிலுக்கு பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்கள் மற்றும் பல கோடி மடங்கு உள்ளத்தின் அன்பு நினைவுகளை ஒவ்வொருவருக்கும் அவருடைய பெயர் சகிதமாக விசேஷ தன்மைகளின் சகிதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். சந்தேஷி வதனத்திற்கு செல்கிறார் என்றால் ஒவ்வொருவரும் அவரவர் தரப்பின் நினைவுகளை கொடுக்கிறார்கள் அல்லவா. அதாவது அவங்க போக் எடுத்துட்டு போறாங்க, டிரான்ஸ்ல போறாங்கன்னா பாப்தாதாவிற்கு யாத்பியார் கொடுங்க, அன்பு நினைவுகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதுபோல யாரெல்லாம் பாப்தாதாவை மீட் பண்ண வரலையோ, அவங்க ஊர்ல இருந்து யாரெல்லாம் மதுபனுக்கு போறாங்களோ அப்போ என்ன சொல்லி அனுப்புவாங்க, பாப்தாதாவுக்கு எங்களுடைய யாத்பியார் கொடுங்க, கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புவாங்க இல்லையா. அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கார். யாரெல்லாம் கொடுக்கவில்லையோ அவர்களுடையதும் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. சிலர் சொல்லி அனுப்புவாங்க, நிமித்தமான டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க. சிலர் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே நினைப்பாங்க. அதுக்கு பாப்தாதா சொல்லிட்டு இருக்காரு, நீங்க சொல்லி அனுப்பியிருந்தாலும் சரி, அப்படி சொல்லலைன்னாலும் சரி, ஆனாலும் அந்த எண்ணம் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது அப்படின்றார், அக்னாலெட்ஜ் பண்றார். இதுதான் பரமாத்மாவின் விசேஷ தன்மை. இந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அன்பானதாக இருக்கிறது. கிராமத்தில் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நகரங்களில் இருந்தாலும் சரி, இந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அன்பானதாக இருக்கிறது. சாதனம் இல்லை என்றாலும் கிராமத்தில் இருப்பவர்களின் நினைவும் கூட பாபாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. ஏனென்றால் பாபாவிடம் ஆன்மீக சாதனங்களோ நிறைய இருக்கிறதல்லவா. நல்லது. இன்றைய உலகத்தில் டாக்டர்கள் மருந்துகளை விடுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். பாப் தாதாவும் யுத்தம் செய்வதை விட்டுவிடுங்கள், கடின உழைப்பை விட்டுவிடுங்கள், நாள் முழுவதிலும் 5 நிமிடம் மனதின் எக்சர்சைஸ் செய்யுங்கள் என்று கூறுகிறார். 1 நிமிடத்தில் நிராகாரி, 1 நிமிடத்தில் ஆக்காரி, 1 நிமிடத்தில் அனைத்து விதமான சேவாதாரி என்ற இந்த மனதின் 5 நிமிட எக்சர்சைஸ் நாள் முழுவதிலும் பல்வேறு நேரங்களில் செய்யுங்கள். அப்போது சதா ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். முடியும் அல்லவா? மதுபன் நிவாசிகள் முடியுமா? மதுபன்தான் அஸ்திவாரம். மதுபனத்தின் வைப்ரேஷன்ஸ் நாலாபுறமும் விரும்பாமலேயே சென்று சேர்ந்து விடுகிறது. மதுபனில் ஏதாவது விஷயம் நடந்தது என்றால் அது பாரதம் முழுவதிலும் ஒவ்வொரு இடத்திலும் அடுத்த நாளே சென்று சேர்ந்து விடுகிறது. அது 2007. இப்போ அடுத்த நொடியே எல்லா மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் மூலமாக போயிடுது. அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, மதுபன் வந்து மாடல், பிரம்மகுமாரிஸுடைய மாடல். மதுபனில் இருக்கிறவங்க ரோல் மாடல்ஸ். அவங்க என்ன செய்கிறாங்களோ அது ஈஸியாக எல்லாரும் பார்ப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் மதுபனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, உயர்வாக பார்க்குறாங்க. ஆகையால பாபா சொல்கிறார், மதுபனில் அந்த மாதிரி சாதனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயமும் மறைத்திருக்க முடியாது. நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது முயற்சியினுடையதாக இருந்தாலும் சரி. ஆக மதுபன் என்ன செய்கிறதோ அந்த வைப்ரேஷன்ஸ்
தானாகவே மற்றும் சகஜமாகவே பரவிவிடுகிறது. முதலில் மதுபன் நிவாசிகள் வீண் எண்ணங்களை நிறுத்த வேண்டும். முடியுமா? முடியுமா? இங்கே முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? அதாவது பாப்தாதா மீட்டின் போது மதுபன்காரங்களுக்கு முன்னாடி இடம் பிடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், மதுபன் நிவாசிகள்னு உங்களுக்கு முன்னாடி இடம் கிடைக்கிறது இல்லையா? மதுபன் நிவாசிகள் கை உயர்த்துங்கள். முன்னாடி உட்கார்றீங்கன்னா இதுவும் நீங்க எல்லாருக்கும் முன்னாடி செய்யணும். வீணெண்ணங்களை விடணும்னா மற்றவங்க செய்யறதுக்கு முன்னாடி நீங்க அதை செய்திருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆக மதுபன் நிவாசிகள் தங்களுக்குள்ளும் ஏதாவது இது போன்ற பிளான் தயார் செய்யுங்கள். வீணானவை முடிந்து போய்விட வேண்டும். சங்கல்பம் செய்வதையே நிறுத்திவிடுங்கள் என்று பாப்தாதா சொல்லவில்லை. வீணான சங்கல்பங்கள் முடிந்துவிட வேண்டும். அதனால் எந்த பயனும் இல்லை, தொல்லைதான். ஆக முடியுமா? மதுபன் நிவாசிகள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுக்குள் மீட்டிங் நடத்தி இதை செய்வோம் என்பவர்கள் கை உயர்த்துங்கள். செய்வோம், செய்ய வேண்டும் என்றால் நன்றாக கை உயர்த்துங்கள். 2 கைகளை உயர்த்துங்கள். வாழ்த்துக்கள். பாப்தாதா மனதார ஆசீர்வாதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் கூறுகிறார். மதுபன் வாசிகளிடம் தைரியம் இருக்கிறது. எதை விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும், செய்விக்கவும் முடியும். மதுபனத்தின் சகோதரிகளும் இருக்கிறார்கள். சகோதரிகள் கை உயர்த்துங்கள். நன்றாக கை உயர்த்துங்கள். மீட்டிங் நடத்த வேண்டும். தாதிகள், நீங்கள் மீட்டிங் நடத்த வைக்க வேண்டும். பாருங்கள், அனைவரும் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது கை உயர்த்தியதின் மரியாதையை காப்பாற்ற வேண்டும். கையை உயர்த்திட்டா மட்டும் போதாது. நான் பாபா முன்னாடி கை உயர்த்தி இருக்கிறேன், ஆகையில அது போலதான் நடந்துக்கணும் அப்படின்னு அந்த கை உயர்த்ததின் மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்றார். நல்லது. பிரம்மா பாபா கடைசியில் என்ன வரதானம் கொடுத்தாரோ, அதாவது நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. இந்த பிரம்மா பாபாவின் கடைசி வரதானம் ஒரு மிக பெரிய பரிசாக குழந்தைகளிடம் இருந்துவிட்டது. ஆக இப்போதே ஒரு வினாடியில் பிரம்மா தந்தையின் பரிசை மனதினால் ஸ்வீகாரம் செய்ய முடியுமா? திட சங்கல்பம் செய்ய முடியுமா? பாபாவின் பரிசை சதா நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஆதி தேவனின் பரிசு குறைந்ததல்ல. பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், அவருடைய பரிசு குறைந்தது கிடையாது. எவ்வளோ அழகா எமோஷ்னலா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். யாருடைய பரிசு? நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. இது யார் கொடுத்த பரிசு? ஆதிதேவ் பிரம்மாவின் பரிசு அப்படின்னா, கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரின் பரிசுனா அது சாதாரண பரிசு இல்லை, குறைந்தது இல்லை. சென்டிமெண்ட்டாக வச்சுக்கிட்டு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்றார். ஆக அவரவர் முயற்சியின் அனுசாரம் சங்கல்பம் செய்யுங்கள். இன்றைய நாள் ஹோலி, அதாவது எது முடிந்து விட்டதோ, ஹோலி முடிந்து போனது. எது முடிந்ததோ அது முடிந்து போனது, ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். சங்கல்பம் பண்ணுங்க அப்படின்றார். ஆனால் இப்போதிருந்து பரிசை அடிக்கடி ஞாபகத்தில் கொண்டு வந்து பாபாவிற்கு சேவைக்கான ரிட்டர்ன் கொடுங்கள். பாருங்கள், பிரம்மா பாபா கடைசி நாள் கடைசி நேரம் வரை சேவை செய்தார். இது பிரம்மா பாபாவுக்கு குழந்தைகள் மீதிருந்த அன்பின், சேவை மீதிருந்த அன்பின் அடையாளம். ஆக பிரம்மா பாபாவுக்கு பிரதிபலன் கொடுப்பது என்றால் கொடுக்கப்பட்டுள்ள பரிசை அடிக்கடி வாழ்க்கையில் ரிவைஸ் செய்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். எனவே அனைவரும்
தங்கள் மனதில் பிரம்மா பாபாவிடம் அன்பின் கைமாறாக திட சங்கல்பம் செய்யுங்கள். இதுதான் பிரம்மா பாபாவின் அன்பின் பரிசுக்கு ரிட்டர்ன் ஆகும். நல்லது. அதாவது ஒரு பண்டிகை, ஒரு பர்த்டே, ஒரு கல்யாணம் அப்படின்னு ரிட்டர்ன் gift கொடுப்பாங்க. நம்ம ஏதாவது கொடுப்போன்னா அவங்களும் ரிட்டர்ன் நம்ம வரும்போது கொடுப்பாங்க. அதுபோல் பாபா நான் உங்களுக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களுக்கும் ரிட்டர்ன் நீங்கள் இதை தான் கொடுக்கணும் அப்படின்றார். நல்லது. நாலாபுறமும் உள்ள அதிருஷ்டசாலி மிகவும் தூய்மையான குழந்தைகளுக்கு, சதா திட சங்கல்பத்தின் சாவியை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய தைரியமான குழந்தைகளுக்கு, சதா ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளையும் உற்சவம் என புரிந்து கொண்டாடக்கூடிய சதா அதிருஷ்டசாலி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். அன்பு மற்றும் அன்பில் மூழ்கிய நிலையின் அனுபவத்தின் மூலம் அனைத்தையும் மறக்கக்கூடிய சதா ஆத்ம அபிமானியாகுங்கள். கர்மத்தில், வார்த்தைகளில், தொடர்பு மற்றும் சம்பந்தத்தில் அன்பு, மேலும் நினைவு அல்லது மனநிலையில் அன்பில் மூழ்கி இருங்கள். அப்போது அனைத்தையும் மறந்து ஆத்ம அபிமானி ஆகி விடுவீர்கள். அன்புதான் பாபாவின் சமீப சம்பந்தத்தில் கொண்டு வரும் சர்வஸ்வ தியாகி ஆக்கிவிடும். இந்த அன்பின் விசேஷ தன்மையின் மூலம் அல்லது லவ்லியின் மனநிலையில் இருப்பதின் மூலம்தான் அனைத்து ஆத்மாக்களின் பாக்கியம் மற்றும் அதிருஷ்டத்தை எழுப்ப முடியும். இந்த அன்புதான் அதிருஷ்டத்தின் பூட்டின் சாவியாக இருக்கிறது. அதாவது பாபா ரைமிங்கா சொல்றார், லக்கின் லாக்கின் சாவி. நம்ம அதிருஷ்ட பூட்டு திறக்கணும்னா அதற்கான சாவி அன்பு. இதன் மூலம் எப்படிப்பட்ட துர்பாக்கியசாலி ஆத்மாவையும் பாக்கியசாலியாக ஆக்க முடியும். ஸ்லோகன். சுய மாற்றத்தின் நேரத்தை நிச்சயம் செய்யுங்கள். அப்போது உலக மாற்றம் தானாகவே நடந்துவிடும். அவ்யக்த சமிகை. மனசா சக்தியின் கண்ணாடி பேச்சு மற்றும் கர்மம். அஞ்ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, இருவருடைய சம்பந்தம் தொடர்பிலும் பேச்சு மற்றும் கர்மத்தில் சுபபாவனை, சுப விருப்பம் உடையவர்கள் நீங்கள். யாருடைய மனம் சக்திசாலியாக சுபமானதாக இருக்குமோ அவருடைய பேச்சு மற்றும் கர்மம் தானாகவே சக்திசாலியாக சுத்தமானதாக இருக்கும், சுபபாவனையுடன் கூடியதாக இருக்கும். மனம் சக்திசாலி என்றால் நினைவின் சக்தி உயர்ந்ததாக இருக்கும், சக்திசாலியாக இருக்கும், சகஜ யோகியாக இருப்பார்கள். ஓம் சாந்தி. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா, ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா, ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா.
எதை மறந்தாலும் இவ்வுலகில் உன்னை மறவாதே என் மனமே. எதை மறந்தாலும் இவ்வுலகில் உன்னை மறவாதே என் மனமே. நான் அடைந்தேன் அந்த பாக்கியத்தை நாளெல்லாம் பாடி மகிழ்வோமே. நான் அடைந்தேன் அந்த பாக்கியத்தை நாளெல்லாம் பாடி மகிழ்வோமே. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா. ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. அலைபாயும் எந்தன் மனதிற்கே ஆறுதல் அளித்தாய் சதாசிவனே. அலைபாயும் எந்தன் மனதிற்கே ஆறுதல் அளித்தாய் சதாசிவனே. சத்தியம் சிவம் சுந்தரமாய் சகலருக்கும் சக்தி அளித்திடும் சிவனே. சத்தியம் சிவம் சுந்தரமாய் சகலருக்கும் சக்தி அளித்திடும் சிவனே. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா. ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. ஜோதிர்பிந்து சதாசிவா. ஆத்ம ஜோதியை உணர்த்தினாய். ஜோதிர்பிந்து சதாசிவா. ஆத்ம ஜோதியை உணர்த்தினாய். ஜாதியை நீக்கி சதாசிவா. ஆத்ம தர்மத்தை உணர்த்தினாய். ஜாதியை நீக்கி சதாசிவா. ஆத்ம தர்மத்தை உணர்த்தினாய். நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா. ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. சிவ ஜெயந்தி தினம் சதாசிவா. சிவ தரிசனத்தை அளித்தீட்டாய். சிவ ஜெயந்தி தினம் சதாசிவா. சிவ தரிசனத்தை அளித்தீட்டாய்.